வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரு மிக முக்கியமான சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்மையான நீதிமுறை, இது மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனை. அதுல நம்ம சில விஷயங்களை சிந்திச்சிருந்தோம் சென்ற வகுப்புல. ஒரு நீதி என்றால் என்ன, எதற்காக அது அமைக்கப்பட்டிருக்கிறது, சட்டங்கள் என்றால் என்ன, சட்ட நூல்கள் என்றால் என்ன, நீதிபதிகளுடைய பொறுப்பு கடமை என்ன, எதற்காக இந்த நீதித்துறை இந்த அரசால் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? முற்காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா ஒரு புரிதல் உங்களுக்கு நல்லா வரும். அதாவது மனிதன் விலங்குகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய சிந்தனை அறிவு வந்தபோது இந்த தாவர இனங்களை பற்றிய ஒரு புரிதல் வந்தது. இதுதான் நமக்கு உணவா இருக்குது. பட் இது இயற்கையில சில இடங்கள்ல கிடைக்குது, சில இடங்கள்ல கிடைக்கிறது இல்ல. சில நேரத்துல கிடைக்குது, சில நேரத்துல கிடைக்கிறது இல்ல. அப்போ இதை நம்ம உற்பத்தி செய்ய முடியுமா? ஒரு விதையிலிருந்து மரம் வர்றதை அவன் பார்க்கறான். அப்ப இந்த விதையை போட்டா மரம் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவனுக்கு வருது. அப்ப அந்த விதையை போடுறான். மழை வரும்போது அந்த மரம் வருகிறதுன்னு உணர்றான். அப்போ நீரை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப நீர் தொலைவில் இருக்குது, ஆறு தொலைவில் இருக்குது. அங்கிருந்து இந்த மரத்தை விளைவிச்சிட்டோம்னா நமக்கு எப்பொழுதுமே உணவு கிடைக்குங்கிற ஒரு புரிதல் அவனுக்கு வருது. அப்போ அங்கிருந்து நீரை கொண்டு வர்றது சிரமமா இருக்குது. அப்ப அந்த நீருக்கு பக்கத்தாலேயே இதை விதைக்கலாமான்னு சிந்தனை செய்யறான். அதனாலதான் இந்த ஆற்றோரங்களில் எல்லாமே நாகரீகங்கள் வளர்ந்ததாக நீங்க படிச்சிருப்போம். சரி, ஹரப்பா, மொஹஞ்சோ அந்த நாகரீகம், இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரீகம் எல்லாம் ஆற்றை ஒட்டி வளர்ச்சி பெற்றிருக்கு. ஏன்னா நீர் எங்க இருக்குதோ அங்கதான் இந்த விவசாயம், பயிர் அது செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கருவிகள் எல்லாம் அன்னைக்கு இல்லை. அப்ப நீர் அருகில் இருக்கும்போது அதை எடுத்து பயன்படுத்தி இவங்க பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரியான சூழல்ல அவங்க தெரிந்த விஷயத்த அவங்க அறிவு கெட்டபடி அந்த விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள்ல ஒரு சிலர் தவறு செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சும்மா அமர்ந்து கொண்டே சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு புத்தி மனுஷனுக்கு இருக்கு இல்லையா? அப்படி அவங்க தவறு செய்யும் போது இந்த விவசாயம் செய்து பயன்பெற்று கொண்டிருக்கின்ற அன்பர்களிடம் இவங்க அடித்து பிடுங்கி அந்த பொருளை பறித்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது. அப்போ இந்த நல்ல முறையில வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அடிச்சு புடுங்குறான், அவன் உடல் பலத்தை காமிச்சு நம்மை துன்புறுத்தி இது பண்றான். இப்ப நம்ம தனித்தனியா இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சேர்றப்பதான் ஒரு கூட்டு அமைப்பு, ஒரு குழு இதெல்லாமே உருவாகுது. அப்படி எல்லாரும் ஒன்று சேரும்போது சரி, இது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு அவங்க சிந்தித்த போது, நம்ம கூட்டத்துல பலசாலியா இருக்கிறவங்க, ரொம்ப பலசாலியா உடல் பலத்தோட அறிவு பலத்தோட இருக்கிறவங்கள நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்கள இந்த திருட்டு போகாம பார்க்குற மாதிரியான ஒரு வேலையை அவங்ககிட்ட கொடுத்துடலாம். காவல்காரர், சரிதானுங்களா? இந்த ஊர்ல ஐயனார் எல்லாம் சிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் காவல் தெய்வங்கள். அதெல்லாம் இப்படி முன்னோர்கள் அப்படி காவல் காற்று இருந்தவங்களோட வெளிப்பாடு தான் அந்த தெய்வங்களாக இப்ப வச்சு கும்பிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஊருக்கு ஒரு
அல்லது அந்த ஒரு சிறு ஒரு 10-50 குடும்பங்களுக்கு ஒருத்தர் காவல்காரர், இரவு முழுக்க அவர் காவல் காப்பார். சரி, இப்போ அவருக்கு சாப்பாடு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்ப, நாங்க 20 பேரும் சேர்ந்து, இப்போ நாங்க உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா, நாங்க 20 பேரும் ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துறோம். உங்களுக்கு 950 ரூபா நாங்க வச்சுக்கிறோம். நீங்க அந்த 50 ரூபா 20 பேர் சேர்றப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் ஆயிரும். உங்களோட வேலை பாதிக்காது. அதை நாங்க கொடுத்துட்றோம். நீங்க இரவுல எங்களை காவல் காத்து இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதுன்னு சொல்றப்போ, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நபர் காவல் காத்துட்டு வர்றாரு. அப்புறம் அந்த திருடர்களுடைய கூட்டம் அதிகரிக்குது. அது அதிகரிக்கும் போது இவர் ஒருத்தரால் அதை சமாளிக்க முடியல. ஊர் பெருகுது, திருடர் கூட்டம் அதிகரிக்குது. இவர் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல திருட்டு போகுது, இன்னொரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல திருட்டு போகுது. அப்ப அதற்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, இன்னும் ஆட்களை கொஞ்சம் காவலுக்கு அதிகப்படுத்தணும். அப்போ இந்த முதல்ல போட்ட நபரை தலைவராக வைத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் பேரை அந்த கூட்டத்தில் அதிகரிக்கிறாங்க. அந்த காவல் காக்கிற கூட்டத்துல 10 பேர் இருக்கிற மாதிரி பண்றாங்க. அப்போ ஊரும் பெருகிறதுனால மக்கள் அதிகம். அப்போ அவர்களுக்கு ஒரு பங்கு என்று கொடுக்கும்போது, இந்த நபர் அந்த 9 பேரையும் கைடு பண்ணி, நீங்க அங்க இருங்க, நீங்க அங்க இருங்க, நீங்க அதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க, நீங்க அப்படி பாருங்க, இப்படி பாருங்கன்னு சொல்லி பண்றாரு. ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி வரும்போது இந்த கூட்டம் அப்படியே பெருகி 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 இந்த காவல் காக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு அரசாங்கமாக, அந்த சிறப்பான காவல் காக்கிற நபர் தான் அரசனாக மாறி இருக்கிறாங்க. இதுதான் அரசாட்சியினுடைய அடிப்படை. அப்படி சிறப்பாக மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர், அவருக்கு கீழே நிறைய அன்பர்களை வைத்துக்கொண்டு, காவல்துறை போன்ற பல துறைகளை வைத்துக்கொண்டு அப்படியே வளர்ச்சி பெற்று வர்றப்ப தான் அப்புறம் அந்த மன்னருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு, இப்படி அடுத்த நாட்டிலிருந்து வர்றவங்க நம்மளை துன்புறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைச்சரவை, அப்புறம் தளபதிகள், போர்ப்படைகள், இப்படி எல்லாம் நிறைய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த அரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்களை காப்பதற்கான ஒரு அமைப்பு இல்லையா? ஒரு தாய் வந்து குழந்தையை காப்பது போல, இந்த உலகத்தில் இருக்கிற அல்லது இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டியது, ஒரு தாயாக இருந்து காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நிலையில் இருக்கிறவங்க சிந்திச்சு செயல்படுத்தும் போது வந்த ஒரு பிரிவு தான் நீதித்துறை. அப்ப ஏன் மக்களுக்கு துன்பம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி, அப்ப இதனாலதான் துன்பம் வருது, அப்ப துன்பம் வராம இருக்கிறதுக்கு மக்களை என்ன பண்ண வைக்கணும், அப்படி எல்லாம் ஆய்வு செய்து வந்த போதுதான் இந்த நீதித்துறை சட்டத்திட்டங்கள். அப்ப இந்த சட்டத்திட்டங்களை மதித்து வாழும்போது யாருக்கும் துன்பம் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு அந்த சட்டத்திட்டங்கள் வருது. அப்ப அந்த இடத்துல இப்ப உண்மையாலுமே அரசர் யாரு அப்படின்னா, நீதிமான்கள் தான் இப்போ அரசர்கள். சரிங்க. அன்னைக்கு அரசர் அவையில தவறு செய்யறவங்களை கூட்டிட்டு வருவாங்க, அங்க விசாரணை நடக்கும், அந்த அரசர் அங்க தண்டனை கொடுப்பார். அதை தீவிரமா தெளிவா விசாரித்து அங்கு தண்டனை நிறைவேற்றப்படும். அதே வேலைதான் இன்னைக்கு வந்து நீதிபதிகள் செய்யறாங்க. இப்ப நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க உண்மையாலுமே ஒரு அரசர் தான் ஆக்சுவலா சொல்ல போனா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்தி இருக்குது. அப்ப அவர்கள் அந்த இடத்த சரியா செய்தாங்க அப்படின்னா இந்த நாட்டினுடைய நிலை உயர்ந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியோட கருத்து. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னு மகிழ்ச்சி சொன்னாங்க, நம்ம சென்ற வகுப்புல பாக்குறப்போ, இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்காக செயல் செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். இப்போ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. உதாரணத்திற்கு ஒரு இடத்துல தீப்பற்றி எரிந்து ஒரு 2 உயிர் பாதிக்குது அப்படின்னா, அந்த தீப்பற்றி எரிந்து அந்த உயிர் பாதிக்கிறதுக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப கொள்ளல் என்பது போல, ஒரு நோயை மேலோட்டமா பார்த்து நோய் தீரணும் அப்படின்னு சொல்றது தவறு. ஏன்னா
இது சில மருத்துவம் அப்படிதான் இருக்குது. ஒருத்தருக்கு வயிற்று வலி வந்திருக்கும், அதிகமா சாப்பிட்டு வயிற்று வலி வந்திருக்கும், அதிகமா சாப்பிட்டதால தலைவலியும் வந்திருக்கும். இப்ப தலைவலி ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்கிறப்ப தலைவலிக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனா பிரச்சனை எங்க இருக்குது? வயிற்று வலியில் இருக்குது, வயிற்றுல இருக்குது பிரச்சனை. இப்ப வயிறு கிளியர் ஆச்சுன்னா தலைவலி கிளியர் ஆயிரும். மேல சிம்டம் தான் தெரியுது, காரணம் உள்ள இருக்குது. அப்ப நம்ம சிம்டமை கிளியர் பண்ணிட்டு காரணத்தை விட்டுறோம். இன்னைக்கு சமுதாயத்துல அதுதான் நடக்குது. ஒருத்தர் திருடுறார் அப்படின்னா ஏன் திருடுறார் அப்படி ஒரு கேள்வி வரும்ல, சரிங்களா? அப்ப அவர் ஏன் திருடுறார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை மாற்றினால்தான் முழுமையான தீர்வு கிடைக்குமே தவிர, இவர் திருடுறாருன்னா புரியுதா இல்லைங்களா? இப்போ நம்ம ஊர்ல எல்லாருக்கும் சரியான அளவு வேலை வாய்ப்பு இருக்குதா? எல்லாத்துக்கும் பொருளாதாரம் சரியான அளவு இருக்குதா? எல்லாருக்கும் வாழ்க்கையில அடிப்படை தேவைகள் சரியா நிறைவேற்றப்பட்டிருக்குதா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் எல்லாருக்கும் சரியா முறையா கிடைக்குதா? இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப உணவே ஒருத்தனுக்கு கிடைக்கல, அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் திருடதான் செய்வான். அப்ப அவனை திருடனாக்கி இது யார்? இந்த சமுதாயம் தான் அப்படிங்கிறார் மகரிஷி. ஒரு சின்ன குழந்தை, அம்மா அப்பா சரியில்லை, குழந்தைக்கு சாப்பாடு கிடைக்கல, அப்பா குடிச்சிட்டு, இந்த சமுதாயத்தில் அப்படித்தானே இருக்காங்க. வாங்குற சம்பளத்தை குடிச்சிட்டு அவர் வீணாக்குறாரு, மனைவி அடிக்கிறாரு, 2 குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைக்கு பசியில துடிக்குது, வேற வழி இல்லை, சரிதானுங்களா? அப்ப என்ன பண்ணும் அந்த குழந்தை? ஏதோ ஒன்று பார்த்தா எடுக்கத்தானே செய்யும். அப்ப அது குழந்தை திருடுது அப்படின்னு சொல்றோம், சரிதான் திருடுது தான். பட் ஏன் திருடுது? அப்ப அதுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்துடையது தானே. அப்ப ஏன் அந்த சமுதாயம் அதை கொடுக்கல? அப்ப ஏன் இந்த மக்களை அது சரியா காப்பாத்தல? அப்படிங்கிறப்போ அப்ப அதற்கு மூலத்தை கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தை திருடுச்சுன்னு குழந்தையை தூக்கிட்டு போய் சிறுவர் ஜெயில வைக்கிறது முக்கியம் அல்ல. சரி, வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதற்கு மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும்ல. இது ஏன் திருடுச்சு? அப்ப இதுக்கு மாற்று வழி என்ன? இந்த மாதிரி மற்ற குழந்தைகள் திருடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப அவங்களோட அடிப்படை தேவை பூர்த்தி செய்து இந்த சமுதாயத்துல மாற்றம் வரணும். அது நீதிபதிகளுடைய கடமைன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப மகிழ்ச்சி அதான் சொல்லுவாங்க, கொலை குற்றம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருத்தன் கொலை செஞ்சான்ங்கிறதுக்காக நாமளும் கொலை செய்யறதுங்கிறது அது நியாயமானதாக இல்லை. அது அறிவு நிலை உயராதப்ப இருந்திருக்கலாம், பட் அறிவு நிலை உயர்ந்ததுக்கு அப்புறம் அது தேவையில்லை, இல்லையா? இப்ப அவன் பட்ட கடன் இந்த சமுதாயத்துல யார் தீர்ப்பான்? ஒரு 30 வயசுல ஒருத்தனை கொலை பண்றான்னா 30 வருஷமா அவனுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தி ஆளாக்கி வச்சிருக்கிறாங்களே இந்த சமுதாயம். இப்ப அதற்கான இது வேஸ்ட் தானே. சரி, நல்லா அழகா ஒரு பொருளை பண்ணி கீழே போட்டு உடைக்கிற மாதிரி தானே. அப்ப ஒரு மனிதனை மாற்றத்திற்கு உட்படுத்துவதுதான் தண்டனையா இருக்கிறமே தவிர அவனை அழிப்பது தண்டனையாக இருக்கக்கூடாதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஏன் மனுஷனை கொல்றான் அப்படின்னு மகரிஷி சிந்திக்கும் போது 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று பொருள். பொருளால தான் இந்த கொலையே நடக்குது, இல்லையா? நிறைய பக்கம் உங்களுக்கு தெரியும். வீட்டில் இருந்தாங்க, கத்தியில குத்தி நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, சரிங்களா? இன்னொன்று காமம். காமம்னா ஆசை, பேராசை. அந்த காமத்தினுடைய வெளிப்பாடு கோபம், சரிங்களா? இதெல்லாம் வரும்போது கருத்து வேற்றுமை வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேற்றுமை வரும்போது அது முற்றி அங்கு கொலையாக மாறுகிறது. அல்லது ஒன்றை என்னோடதுன்னு பற்றி கொள்வதால அது நாட்டுக்கு நாடு பற்றி கொண்டாலும் சரி, மனுஷனுக்கு மனுஷன் பற்றி கொண்டாலும் சரி. அப்ப இதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் ஒரு கொலை நடக்குது. அப்போ எல்லாருக்கிட்டையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் உலகம்? கொலையெல்லாம் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சிறு குழந்தையிலிருந்தே ஒழுக்கம், அந்த நல்ல உயர்ந்த பண்புகள், பிறரை துன்புறுத்தாத ஒரு விஷயம், இப்படி எல்லாம் குழந்தை வளர்ப்பு கல்வி முறையில வந்துருச்சுனாலும் இந்த சமுதாயத்தில் கொலைகளே நடக்காதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்களேன்.
சிறு குழந்தையிலிருந்தே அதுக்கு நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து, அதே போல பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சூழலை நம்ம சமுதாயத்தில் உருவாக்கிட்டா இங்க எப்படி எதற்காக கொலை நடக்கணும்? சரிதானுங்களா? அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, தனி மனிதன் இன்னைக்கு செய்யக்கூடிய கொலை எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த சமுதாய அமைப்பு, அரசியல் நிர்வாக முறையும் தான். அதையும் நம்ம மாற்றி தான் அமைக்கணும். சரிங்களா? சமுதாய அமைப்பினிலே உள்ள குறைபாடே தனிமனிதன் குற்றங்கள் அனைத்திற்கும் மூலம் என்று மகரிஷி சொல்லுவாங்க. நல்லா அந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளணும். சமுதாய அமைப்பினிலே உள்ள குறைபாடே தனிமனிதன் குற்றங்கள் அனைத்திற்கும் மூலம். சமுதாயம் தனியாரை தண்டித்து மேலும் தவறிழைக்கும் செய்கையினை நீதியெனில் நன்றோ? கேள்வி கேட்கிறார். அதுக்கும் மேல சமுதாயமே இந்த தனியா இருக்கிற நபரை தண்டித்து மேலும் தவறிழைக்கும் செய்கையினை நீதியெனில் அது நல்லா இருக்குதா? சமுதாய அமைப்பு முறை சீர்திருத்த பொருட்கள். சமுதாய அமைப்பு முறை சீர்திருந்தி பொருட்கள் சமத்துவமாய் அனைவருக்கும் கிட்டுமெனில், சமுதாய அமைப்பு முறையை நம்ம சீர்திருத்தி பொருள் எல்லாம் எல்லாருக்கும் சமத்துவமாய் கிட்டுமெனில் உலக சமுதாயத்தில் குற்றம் நிகழ இடமேது? தண்டனைக்கான வகுத்தங்க சட்டங்கள் ஏனோ அதெல்லாம் தேவையில்லைங்கிறார். ஒரு பாட்டு நீங்க நல்ல பாடல், கண்ணதாசன் ஐயாவோட பாடான்னு எனக்கு தெரியல. நல்லா நல்லா ஒரு பாட்டு. என்ன வரி வரும்னா, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் எடுக்கிற நோக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாங்களா? பதுக்கிற வேலை, அந்த பாட்டு நல்ல பாட்டு. திருடாதே பாப்பா திருடாதேன்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா பாடல். சரிங்களா? அதுலதான் அந்த இந்த நீதித்துறைக்கான வரி எல்லாமே அது வரும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சரிங்களா? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே போல இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலை இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. சரிங்களா? உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. அப்போ உழைக்கிற நோக்கம் உறுதி ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் பொதுவா போகணும். இப்ப யாருமே நீருக்காக காத்துக்காக நம்ம சண்டை போடுறது இல்லையே. ஏன்னா காற்று எல்லாத்துக்கும் பொது. நீங்க யாராவது காற்றுக்கு, இப்ப நிலத்துக்கு நம்ம அடிச்சுக்கிறோம்ல, என்னோட நிலத்தை அவன் பிடிங்கிட்டான், இவனோட நிலத்தை அவன் பிடிங்கிட்டான். இப்ப யாராவது என்னோட காத்து அவன் எடுத்துட்டான்னு சொல்றோமா? ஏன்னா அது பொதுவில் இருக்குது. என்னோட சூரிய ஒளி அவன் எடுத்துட்டான்னு சொல்றோமா? ஏன்னா பொதுவில் இருக்குது. அப்ப எல்லாம் பொதுவா மாறணுங்கிறாரு. சமுதாய அமைப்பு முறை சீர்திருந்தி பொருட்கள் சமத்துவமாய் அனைவருக்கும் சமத்துவமாய் சமமாய் அனைவருக்கும் கிட்டுமெனில் உலக சமுதாயத்தில் குற்றம் நிகழ வழி இல்லைன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ நீதித்துறையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அதே போல இந்த தேச துரோக குற்றங்கள் அப்படின்னு சொல்லி சிலவற்றை மையப்படுத்துறோம். அந்த தேச துரோக குற்றம்ங்கிறது ஒருவர் மீதோ அல்லது ஒரு குழு மீதோ அது கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அப்போ அது ஒருதலை பட்சமாகத்தான் அந்த தேச துரோக குற்றங்களை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு சாராருக்கு அது ஏற்றுக்கொள்ற மாதிரியும் ஒரு சாராருக்கு அது ஏற்றுக்கொள்ளாத மாதிரியுமா தான் அந்த தேச துரோக குற்றங்கள் எல்லாவற்றையும் நாம வரையறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துலயுமே இது ஒருதலை பட்சமாக இருக்கிறதுனால அது ஒரு காலத்துல இருக்கிற ஒரு விஷயம், அதற்கு அடுத்தடுத்த காலங்கள் வரும்போதும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி தான் கொண்டு வர்றாங்களே தவிர அதற்கான மாற்று தீர்வை அவங்க யோசிக்கிறது இல்லை. அப்ப அந்த இடத்துல ஒரு மனிதனை குற்றவாளி அப்படின்னு சொல்றது, அவருக்கு மரண தண்டனை விதிப்பது எல்லாமே சரி என்று சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய கொடுமையாக தான் இருக்குது. அதைத்தான் மகரிஷி மரண தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மரண தண்டனை வேண்டாம் அப்படின்னா, தண்டனைங்கிறது என்ன? குற்றவாளி தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி வாழ்வதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம்.
அதில் அவன் சிந்தித்து, ஆமா நான் செய்தது தவறு என்று உணர்ந்து மீண்டும் அதை செய்யாததற்கான ஒரு மனோநிலையை உருவாக்குவது தான் தண்டனைக்கான ஒரு விளக்கம். அப்போ இங்க இயற்கையினுடைய சிஸ்டம், நம்ம மனதினுடைய எண்ணத்தினுடைய ஆற்றல், இது எல்லாத்தையும் மகரிஷி ஆய்ந்து பார்க்கறாங்க. அது எல்லாவற்றையும் ஆய்வு செய்து தான் இந்த நீதிகளை, சட்ட திட்டங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு தனி மனிதன் அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை உணர்வு, அது ஒரு வேகமா இருக்கலாம், அல்லது அறியாமையில் இருக்கலாம், இல்லாட்டி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கலாம். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வய நிலை. இந்த 3 நிலையிலையும் அவன் உணர்வு மீறி செயல் செய்யும் போது அங்கு நடக்கக்கூடிய தவறுகள் குற்றமாக கருதப்படுகிறது. அப்ப அப்படி செய்யறவங்களை திருத்துறதுக்கு, உணர செய்யறதுக்கு, இனி அதை செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு, இன்னும் அதைய பாதிக்கப்பட்ட மனிதர்களிடம் இவரு பாதிக்காமல் பாதுகாப்பதற்கு ஏற்ற முறையில உருவாக்கப்படுறது தான் தண்டனை. இந்த தண்டனையில 2 வகை இருக்குது. ஒன்று மரண தண்டனை, இன்னொரு ஆயுள் தண்டனை. மரண தண்டனை அந்த மரணம் அடையக்கூடிய நபர் அவர் என்ன ஆகுறாரு? அவர் செத்து போறாரு. செத்து போயிட்டா அப்புறம் இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்லை. அது ஒரு தடவை தான் நடக்குதுன்னு மகரிஷி சொல்றாங்க. ஆனால் இயற்கையா ஒரு மரணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ, அந்த மரணம் நடக்கிறப்போ அவங்க மனோநிலையில எந்த மாதிரியான எழுச்சி உருவாகுது நீங்க சிந்திச்சு பாருங்க. சரிங்களா? அந்த மரணம் எந்த விதத்துல நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க மனதில் எண்ணம் எந்த மாதிரி எல்லாம் எழுச்சி உருவாகும், அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சம் உலகத்தை எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத மனோ தத்துவ ரீதியா மகரிஷி ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அந்த நபருக்கு எந்த மாதிரி இந்த நாள்ல உனக்கு மரண தண்டனை என்று சொல்லும்போது அவனோட மனோநிலை எப்படி இருக்கும், அவனுடைய உறவுகளுடைய மனோநிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும். சரிங்களா? அப்ப அதெல்லாம் ஆய்வு செய்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா இது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல குற்றவாளியா இருக்கிறவங்க தக்க சாட்சியம் இல்லாம அந்த தண்டனைக்கு தப்பிவிட்டாலும் அது பெரிய தவறு அல்ல. ஆனால் எந்த குற்றமும் செய்யாத ஒரு நபர் எக்காரணத்தினாலும் தண்டிக்கப்படுவது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய குற்றம். இது எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா தவிர, ஆனா இது முழுமையா உலகத்துல செயல்பாட்டுக்கு வந்துடுச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னும் விடை தெரியல. அப்போ இருக்கிற எப்படி சொல்றது, உண்மையாலுமே நீதி துறை எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. சாட்சிகள் இருந்தா அது அந்த பக்கம்தான். அது நீங்க பொய்யா கூட அந்த சாட்சி கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கெல்லாம் நம்ம கோர்ட்ல கேஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா? பொய்யே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னாடி இருக்கிறவர் யார் என்றே தெரியக்கூடாது என்பதற்காக தான் நீதி தேவதையினுடைய கண்களிலே கருப்பு துணி கட்டப்பட்டிருக்கிறது. அது எக்ஸ்ஆர்ஓ யாரா வேணா இருக்கலாம். பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிச்சவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சிறியவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு நீதி சரியாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் அந்த துறையினுடைய அடிப்படை அம்சம். ஆனா இன்னைக்கு இந்த ஒழுக்க நெறி சமுதாயத்துல போதிக்கப்படாததால் நான் உண்மையாலுமே நானும் சில விஷயங்கள்ல கேஸ்கள்ல போய் பார்த்துருக்கிறேன். எந்த அளவிற்கு பொய்ய பேச முடியுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுறாங்க. அதுதான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்குது. எந்த துறை பொய்யை தவிர்த்து உண்மையை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த துறைக்குள்ள அளவில்லாத பொய்கள். தனக்காக ஒருத்தர் வந்து தன்கிட்ட ஒரு கிளைண்டா வந்துட்டார் அப்படின்னா அந்த கிளைண்ட் கிட்ட உண்மையா பொய்யா அப்படிங்கறத நம்ம பார்க்கறது இல்லை. தன்னோட கிளைண்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான பொய்கள். இது எப்படி அந்த துறை இருக்கும் பாருங்க. சரிங்களா? இத்தனை பொய்ய பேசி ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் குடும்பம் நல்லா இருக்குமா, அவன் குழந்தைங்க நல்லா இருக்குமா, அவனுடைய சந்ததி அழிஞ்சு போயிடாதா?
இல்லையா? மக்கள் நல்லது எங்க நீதி எங்க கிடைக்குன்னு தானே வர்றாங்க. அப்ப அப்படி வரக்கூடிய அந்த ஏழை மக்களை அல்லது துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை பொருளை கொண்டு தவறாக கொண்டு போய் நிறுத்துறதெல்லாம் எவ்வளவோ காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இத்தனையும் நடக்கிறப்ப மரண தண்டனை அப்படிங்கிறது ஆய்வுக்குட்படுத்தணும்னு மகரிஷி சொல்றாங்க. சரி, எதுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா, நான் முதல்ல சொன்னது போல கொலை பண்ணா மரண தண்டனை கொடுப்பாங்க, தேச துரோகம் பண்ணீங்கன்னா மரண தண்டனை கொடுப்பாங்க. அப்ப பாதிக்கப்பட்டவருடைய மனோநிலை வந்து ரொம்ப ரொம்ப அதிக பாதிக்கிறதுனால மகரிஷி சொல்றாங்க, இந்த கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, உயிருக்கு உயிர், இதெல்லாம் எடுக்கிறது சரியான நீதி இல்லை. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு அதை வந்து மாற்றணும். சரிங்களா? அவர்களுடைய மனோநிலை இந்த சமுதாயத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் மகரிஷி தெளிவா விளக்குறாங்க. சரி, அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரண தண்டனைய ஆயுள் தண்டனையாக மாற்றிக்கலாம். ஆமா, ஆயுள் முழுக்க உள்ள கூட இருக்கட்டும், தப்பில்லை. பட் அவனோட உயிரோடு இருப்பான். அவன் அங்க ஏதாவது தொழில் செய்து அந்த குழந்தைகள் குடும்பத்துக்கு ஏதாவது தொகை அனுப்ப முடிஞ்சதுன்னா அனுப்பலாம், இல்லையா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி நாம் அதை மாற்றிக்கலாம். அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆயிடுச்சு, மரண தண்டனை வேண்டாம், உயிரை போக்க வேண்டாம், அவன் ஆயுள் முழுக்க இதுல இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா மனிதனுடைய அறிவு நாளுக்கு நாள் வேகமாக வளர்ச்சி பெறுகிறது. ஒரு காலத்துல 10 வருஷத்துல நடந்த மனமாற்றம் இப்போ 5 வருஷத்திலேயே நடக்குது. உடல் மாற்றமும் சரி, மனமாற்றமும் சரி. இன்னைக்கு பெரியவங்களுக்கு இருக்கிறத விட பக்குவ நிலை குழந்தைகளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பல இடங்கள்ல. அப்ப ஆயுள் தண்டனை 14 வருஷம்னு இருக்கிறத 10 வருஷமா குறைக்கலாம். ஏன்னா மனமாற்றத்துக்காக தான் தண்டனை, எதுக்காக தண்டனைன்னு தெரியல இப்போ, இல்லையா? 10 வருஷத்துல ஒருத்தர் மாறுறத 5 வருஷத்துல மாறுறான்னா 5 வருஷத்தோட அவன் தண்டனையை முடிச்சு அவனை மாற்றி அமைச்சு வெளி விட்டுறலாம், இல்லையா? சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க. திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டிடாமல் திருடன் அவன் நல்லவனாய் இருப்பது உண்டு, மகிழ்ச்சி சொல்றாங்க. நிறைய பேர் திருடன் இருக்கிறான், ஆனா திருடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, தப்பு செய்யறதுக்கு நமக்கு சூழல் கிடைக்கல, இல்லாட்டி நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம். திருடியே பிழைப்போனின் செயலை தக்கோர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் நல்லோன். திருடித்தான் ஒருத்தன் பிழைக்கிறான், ஆனா அதைய சரியா தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அவனும் நல்லவன் தான். திருடாத உத்தமனும் சந்தர்ப்பத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவதும் உண்டு. ஆமா, திருடாத நல்லவன் கூட சந்தர்ப்பத்தால் அவன் மேல திருட்டு பட்டம் சாட்டப்படுவதும் உண்டு. திருடினவன் பிடித்து விட்டோன் சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வந்தும் பொய்த்ததும் உண்டு. சரிங்களா? திருடினவன் பிடிபட்டுட்டான், சாட்சியும் சேர்ந்துருச்சு, நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க, அங்க வந்து அது தப்பி போனதும் உண்டு. இப்படி எல்லாம் நடக்குதா இல்லையா? சரிங்களா? அப்ப இப்படிதான் நீதிமன்றத்தினோட நிலை இருக்குது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. சரி, ஃபைனலா குற்றங்கள் தானே குறையணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, பிறந்தது முதல் குழந்தைகளுக்கு 5 துறை நம்ம முன்னாடியே சொன்னோம். மனோ தத்துவம், சுகாதாரம், விஞ்ஞானம், ஆன்மீகம். இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து தெளிவாக போதிக்கப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ இந்த மனோ தத்துவம், சுகாதாரம், விஞ்ஞான, பொருளாதாரம், ஆன்மீகத்துறை சரியா புகட்டப்படும் போது அதை யாரு கொடுக்கணும்? அந்த துறை சார்ந்த அறிஞர்களால் கொடுக்கப்பட வேண்டும். ஏதோ இது பேருக்கு கல்விங்கிற மாதிரி இல்லாம அந்த துறையில மிகச்சிறந்த ஞானம் பெற்ற அறிஞர்களால குழந்தைகளுக்கு அந்த கல்வி புகட்டப்படும் போது தண்டனை குற்றம் எல்லாம் தானாவே குறைஞ்சிரும் அப்படிங்கிறத வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க. அப்போ ஒரு தனி மனிதன் செய்யும் குற்றங்கள், தவறுகள், அதுக்கெல்லாம் சமுதாய அடிப்படை காரணமா இருக்குதுன்னு சொல்ற மகரிஷி அவர்கள். அப்போ தனி மனிதனை தனியா திருத்துறதுனால பயன் இல்லை, அவன் ஒருத்தன் திருந்தி பிரயோஜனம் இல்லை, மொத்த சமுதாயத்தையும் திருத்தணும். அப்போ ஒரு 4 காரணம் மகரிஷி சொல்றாங்க. ஒரு மனிதன் குற்றம் செய்வதற்கு அவனுடைய தேவை, பழக்கம், அறியாமை, சந்தர்ப்பம் என்ற 4 காரணமும் அடிப்படையாக இருக்குது.
அந்த நாளும் சேர்ந்துதான் ஒரு மனுஷனை தவறு செய்ய வைக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த நாளையும் சரியாக முறையாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல அவங்களோட நிலைப்பாடு வந்துடணும். அதே போல இன்னொரு இடத்துல மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ராணுவம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ராணுவம் அது நம்ம அரசனுடைய ஒரு பகுதி தானே. இந்த ராணுவத்துல சேரக்கூடிய இளைஞர்கள் என்ன ஆகுறாங்க? ஒரு நல்லா ஆட்டுக்குட்டி வாங்கி நல்லா தீனி போட்டு வளர்த்தி கூட்டிட்டு போய் வெட்டி சாப்பிட்றோம். அது போல நல்ல இந்த சமுதாயத்தில் இருக்கிற நல்ல அறிவு மிக்க உடல் ஆற்றல் மிக்க மக்களை, இளைஞிகளை கூட்டி சென்று அவர்களுக்கு நல்ல சாப்பாடை போட்டு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து மக்களோட காசெல்லாம் அதில் கொண்டு போய் போட்டு அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து கடைசியா கொண்டு போய் போர்க்களத்துல கொண்டு போய் அவங்களை சாகடிக்கிறோமே, இது பலியாக்குறது தானே. சரிதானே? அப்ப அந்த யுத்தத்துல பலியாக்குறது நீதியா? யோசித்து பாருங்க. தம் மக்களை கொண்டு சென்று இதற்கு போரில்லாத நல்லுலகத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்ப பொருளாதார ஏற்றத்தாழ்வு கொண்ட அந்த சமுதாயத்துல, சரிங்களா, பொருள் இல்லாதவர்கள் அவருடைய வாழ்க்கை தேவையை நிறைவு செய்து கொள்ள குற்ற செயலில் ஈடுபடத்தான் செய்வாங்க. அப்ப பொருளாதார ஏற்றத்தாழ்வை சரி செய்யாத அரசு அவங்களுக்கு தண்டனை வழங்குறது நீதியா அப்படின்னு மகரிஷி கேட்கிறாங்க. அவனுக்கு தேவையானது கொடுக்க முடியாத அரசு நீ தண்டனை மட்டும் கொடுக்கறது சரியா? சரிங்களா? அப்ப சமுதாயம் மாற்றம் வரணும், ஒழுக்கம் வரணும், கட்டுப்பாடு வரணும். இந்த இரண்டு வரும்போது தான் சமுதாயத்துல மாற்றம் நிகழும். சரிங்களா? இப்ப இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான துறையின் மூலமாக நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, எழுத்து சுதந்திரம் இருக்கு. சரிங்களா? அரசியல்ல சமநிலை கொண்ட ஒரு ஆட்சி முறைய நம்ம ஒரு நாட்டில் அமல்படுத்தணும் அப்படின்னா அது நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? சரி, அப்படி அரசியல் துறையில வர்றவங்க பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இந்த நாளுக்கு அடிமையாகாம, சரிங்களா, அவன் இந்த நாளையும் கடந்து ஒரு ஞானத்தன்மையில வாழக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அவர்கள் மூலமாக இந்த சமுதாயம் நடத்தப்படும் போது நிச்சயமாக இங்க ஒரு அமைதி எப்பொழுதுமே நிகழும். அப்ப இது எல்லாமே மகரிஷி அவங்க இன்னும் பல்வேறு கருத்துக்கள் இதுல ஆழமாக நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. சரிங்களா? சரி, பொருள் துறையில் மகரிஷி சொல்லுவாங்க, பொருள் துறையில் கற்பொழுங்கில் இன்றுள்ள சிக்கல் பூவுலகில் மனிதரிடை குற்றங்கள் பலவாய் அருள்துறையில் மக்கள் மனம் செல்லாதவாறு அறிவினைய திசை மாற்றி அழைத்து அமைதி போக்க மிரள்கின்றார் பெரும்பாலோர் செய்வதறியாமல். மிகுதி பொருள் வறுமை ஒழித்தே கல்வியூட்டி இருள் நீக்கும் அறிஞர்களே அரசியலை எங்கும் ஏற்றுக்கொண்டால் உலகம் இன்ப வாழ்வெய்தும். பொருள் துறையும் கற்பு என்று சொல்லக்கூடிய பாலுணர்வு இதுல இன்னைக்கு இருக்கிற சிக்கல்கள் தான் மனிதரிடையே நிறைய குற்றங்கள் பலவாக மாறி இருக்குது. நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சா நியூஸை பார்த்தா தெரியும். அப்போ இந்த ரெண்டுலயும் அதிகமா இருக்கிறதுனால அருள்துறையில மக்கள் மனம் போறதில்லை. அறிவு திசை மாறி அமைதியின்றி என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த மனித குலம் தவித்து கொண்டிருக்குது. அப்ப அதிகப்படியான பொருளை நிரவி வறுமையை ஒழித்து அதற்கான கல்வியை கொடுத்து இருள் நீக்கும் அறிஞர்களே அரசியலை எங்கும் ஏற்றுக்கொண்டால் உலகம் எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? அதே போல குற்றங்கள் செய்வதற்கே உந்துகின்ற குறுகிய நோக்கங்கள் தம்மை வேறறுத்து குற்றமற்ற அறிவுடனே உலக மக்கள் கூடி வாழும் உலக பொது ஆட்சியின் கீழ் குற்றங்களை வகுத்து விரித்து கூறி கொடுக்கும் தண்டனை விவரம் விரித்துரைக்கும் குற்றவிலக்க சட்ட நூல்கள் எல்லாம் குறுகிய சில வரிகளுக்குள் அடங்கி போகும். எப்போ?
இந்த அறிஞர் குழு ஆட்சி செய்தது அப்படின்னா அந்த குற்றங்களுக்கெல்லாம் இவ்வளவு குற்றங்கள் எல்லாம் இருக்காது, இவ்வளவு விளக்கம் நூல்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை இருக்காது. அதெல்லாம் மிக ரொம்ப அற்பமாக மாறிவிடும். இப்ப கிட்டத்தட்ட 117 நாடுகள்ல மரண தண்டனை நீக்கப்பட்டு விட்டது. 23 நாடுகளிலே அந்த மரண தண்டனை நீக்கலினாலும் அது பயன்படுத்தாம வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? மற்ற நாடுகள்ல மரண தண்டனைக்கான சட்டங்கள் இருக்குது. அதுல சில நாடுகள்ல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதுல மரண தண்டனை சில காரணங்களுக்காக வைத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 50க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல 12 மாநிலங்கள்ல மரண தண்டனை நீக்கப்பட்டிருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் நோக்கி மனித சமுதாயம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மாற்றி அமைப்பதற்கான ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அதெல்லாம் நாம எல்லாம் இதை சிந்தனைக்கு எடுக்கணும். நான் இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது ஒவ்வொரு ஆசிரியருடைய மனதிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நேர்மையான நீதிமுறை அப்படின்னு நம்ம வேதாத்திரிய பாடலை நம்ம பாடுறோம் அப்படின்னா என்ன நேர்மையான நீதிமுறை? அப்ப இந்த விளக்கம் நமக்கு தெரியணும்ல. இப்ப நீதிமுறை இன்னைக்கு எப்படி இருக்குது, அது எப்படி மாறணும், சரிங்களா? அப்படிங்கிற ஒரு கற்பனை மனதில் உங்களுக்கு வந்தாதான் அது பாவனையாகி அது நாளைக்கு செயல்பாடா மாறும். இப்ப 14 வேதாத்திரிய கோட்பாடு நீங்க மனசுல கொண்டு வரும்போது அது இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரதிபலித்து கொண்டே இருக்கும். அது அதற்கான சூழலை இங்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. சிறிது நேரம் அதிகமாயிருச்சு. இருந்தாலும் இந்த தத்துவத்தை இன்னைக்கு முடிக்கணுங்கிறதுனால உங்களுக்கு அதை பேசியிருக்கிறோம். சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்ற விஷயத்த மனதில் ஆழமா நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ மனசுல இது அப்படியே ஓட்டுங்க. உண்மையாலுமே நீதித்துறை எப்படி இருக்கு, எப்படி வரணும், ஒரு கற்பனை செய்யுங்க, ஒரு பாவனை செய்யுங்க. இப்படி எல்லாம் இருக்கணும் மக்கள் அப்படின்னு நீங்க பாவிக்கும் போது, நீதித்துறை இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணும் போது அதற்கு தகுந்த மாதிரியான மாற்றம் இந்த சமுதாயத்தில் நிகழும். அதுக்கு எல்லா மக்களுடைய மனோநிலையும் உடல் நிலையும் மாற்றம் பெறணும். அதற்கு தான் இந்த யோக பயிற்சி எல்லாரும் கத்துக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அதுக்கும் நம்ம முயற்சி செய்வோம் என்று கூறி இன்றைய தினம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த உலக மக்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த 14, 15, 16 நம்மளோட அடிப்படை பயிற்சிக்கான போஸ்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறோம். அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க. சரிங்களா? நீங்களும் விருப்பம் இருந்து வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை கலந்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, மௌன வகுப்பும் நேரடி வகுப்பும் ஒரு ரிமைண்ட் பண்ணிடுங்க. 11, 16. நண்பர்களே, எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி, அதுக்கு இன்னைக்கு எப்படியாவது கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு அதுக்காகத்தான் இலக்கு வச்சிருக்கோம். ஒவ்வொரு மாதத்திலையும் அமாவாசை பௌர்ணமி வருது. அந்த அமாவாசை பௌர்ணமியில இங்க ஆனந்த யோக நிலையத்துல இந்த வருஷம் ஃபுல்லா மௌனம் நடக்கும். 2 நாள் நடக்கும். நீங்க 2 நாள் முடிஞ்சா 2 நாள் கலந்துக்கலாம், அல்லது ஒரு நாள் முடிஞ்சா ஒரு நாள் கலந்துக்கலாம். சரிங்களா? அது ஆன்லைன்ல நடத்துறதுக்கும் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். பட் நேரடியா வர்றப்போ எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா செல்போன்லேருந்து எதுவுமே இருக்காது. அப்போ உங்களோட முழு 48 மணி நேரம் மௌனத்துக்குள்ள உங்களால் இருக்க முடியும். அது இந்த அமாவாசை பௌர்ணமி காலத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதனால அதுக்கான போஸ்ட் அனுப்புகிறோம். வர்ற 11, 12 தை பௌர்ணமி இல்லையா? ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விசேஷம். தைப்பூசம் வள்ளலாருக்கு உரிய நாள்னு சொல்கிறோம், முருகருக்கு உரிய நாள்னு சொல்கிறோம். அந்த அன்னைக்கு இதெல்லாம் கடவுள் அப்படிங்கிறத விட பிரபஞ்ச ஆற்றல்ல மிகப்பெரிய தாக்கம் இந்த தை மாசத்துல நடக்குது. குறிப்பா ஆன்ம ரீதியா. அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி மகா சிவராத்திரி. 12 மாதமும் சிவராத்திரி வந்தாலும்
இது மகா சிவராத்திரி. மொத்தம் 365 நாள் நம்ம தியானம் இருந்து பெறக்கூடிய ஆற்றலை அந்த ஒரு நாள் தியானத்துல இரவுல நம்ம பெற முடியுங்கிறது இயற்கையோட சிஸ்டம். அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா பேசுறேன். அதனால இது எல்லாமே இங்க நடக்குது. அது வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? வாய்ப்பு கிடைக்கிறவங்க இதை பயன்படுத்தி நீங்க நேரடியா முடிஞ்ச வரைக்கும் வந்து கலந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆசிரியர் பயிற்சியை நேரடியா நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். மார்ச் 2, 3, 4 அதுலயும் நீங்க எல்லாருமே நேரடியா கலந்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நாம இங்க ஆனந்த யோக நிலையம் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று கூடி சிந்தித்து இன்னும் இது எப்படி நல்லா உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும், நம்மளோட பங்கு எப்படி இருக்கணுங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஆழமாக சிந்திப்போம். சரிங்களா? செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.